Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mount. Recent தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் படத்தை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆலப்புழா ஜிம்கான 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாளம் ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா மூவி சோனி லிவ்ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு. அட்டகாசமான ஆக்ஷன் காமெடி டிராமாவோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவிங்கிறனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. நஸ்லின் லுக்மேன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து +2 முடிச்சுட்டு மார்க் கம்மியா இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட்டு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாக்ஸிங் கத்துக்கலாம்னு சொல்லி களத்துல இறங்கி டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச்ல எல்லாத்தையும் எப்படி நாக் அவுட் பண்றான், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ அம்மா கிட்ட சவால் விட்டு ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆனா அவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் இம்ப்ரெசிவாவும் டேக் இட் ஈஸியாவும் இருந்துச்சு. ஸ்டீரியோ டைப்பான கமர்ஷியல் கிளீசேவ் காட்சிகள் அத்தனைத்தையுமே உடச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அட்மாஸ்பியர் மூலியமா கூட கதை சொல்லுவாங்களாங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். 3 ஹீரோயின்ஸ் இருந்தாலும் நம்ம கடைசியா வரக்கூடிய பாக்ஸிங் பண்ணக்கூடிய அந்த அனகாவோட கேரக்டர் அழகா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். நம்ம டான்சிங் ரோஸையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பயங்கர கூலாவும் கிளாசிக்காவும் அந்த பொண்ணு நடிச்சிருந்துச்சு. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்டிமேட்டா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அதை தாண்டி நோட்டபிளான எல்லா கேரக்டர்ல எல்லாருமே ப்ராப்பரா நடிச்சிருக்காங்க. கோச்சி, கலர் கோழி குஞ்சு, கணபதினு சொல்லி எல்லா கேரக்டருமே மனசுல நிக்கிற அளவுக்கு ப்ராப்பரான டெடிகேட்டடான கேரக்டரிஸ்டிக்கை நல்லாவே ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா மூவில ஸ்போர்ட்ஸே கம்மியா 40% தான் இருந்துச்சு. 60% ஆஃப் காமெடி படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஈஸியா உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய கவுண்டர்ஸை ஒளிச்சு வச்சிருக்காங்க. எல்லாருமே டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல மலையாளம் தமிழ் டப்டு மூவி தான் இந்த ஆலப்புழா ஜிம்கான கேட்டீங்கன்னா சுபம். 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாரர் காமெடி டிராமா மூவி. ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சமந்தா ப்ரொடியூஸ் பண்ணி கேமியோ பண்ணிருக்கக்கூடிய ஒரு மூவி தான் இது. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பொண்டாட்டியை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாம்னு சொல்லி உட்காரும் போது 9 மணிக்கு பொண்டாட்டி உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு வினோதமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இவரோட இன்னசென்ஸ் எல்லாம் விட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு ஆல்பா மேல நடந்துக்கலாம்னு சொல்லி அவ மேல அதிகாரத்தை காட்டலாம் நினைக்கும் போது சந்திரமுகி வெளியே வந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அந்த ஊர் முழுக்க 9 மணிக்கு டிவி சீரியல் போட்டு நடக்கக்கூடிய ஹாரர் காமெடி டிராமா மூலியமா இவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் நல்ல கிரியேட்டிவாவும் கிரேசியாவும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான் இது. பட் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளான ஒரு டோன்ல தான் எண்ட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வாட்சபிளா டீசென்டா இருந்துச்சு. ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. யாவரும் நலம்ங்கிற ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் டிராமால சீரியலை வச்சு எவ்வளவு பயமுறுத்தினாங்களோ அதே அளவுக்கு இங்க ஹாரர் டிராமாவை வச்சு காமெடியை சூப்பரா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டடா நீட்டா நடிச்சு ஸ்கோர் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் சில சீன்ஸ்ல சமந்தா வந்து பண்ணக்கூடிய கேமியோ, கிளைமேக்ஸ்ல இவங்க கொடுக்கக்கூடிய ட்விஸ்ட்ங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்த ஊருக்கே எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குதுங்கும் போதே படத்துல பல இடத்துல லாஜிக் அடி வாங்கி பல்ல காட்டி இருக்கு. சினிமா லிபர்ட்டியை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி தான் எடுத்து பல சீக்வன்ஸை ஒன்று சேர்த்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவ் ஐடியா ஸ்டோரி கான்செப்ட்காக கண்டிப்பா படம் ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். 90 சீரியல்ஸை ட்ரோல் பண்ணதை தாண்டி 90s 80sல வாழ்ந்த அங்கிள்ஸையுமே வச்சு இதுல சம்பவம் பண்ணியிருக்காங்கிறது சில சீன்ஸ்ல உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. பாஸ் மார்க் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு டீசென்ட் மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படக்கலம் 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் ஃபேண்டசி காமெடி டிராமா மூவி. ஷராஃபுதீன், சுராஜ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, திப்பு சுல்தான் இருந்த காலகட்டத்துல ஒரு மேஜிக்கல் லூடோ போர்டு இருக்கு. டைஸை உருட்டி என்ன நினைச்சு என்ன சம்பவம் பண்ணி மாந்திரிகத்தை வச்சு பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த போர்டை புதைச்சு வச்சிருந்தாலும் இப்போ பிரசன்ட்ல காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய ஷராஃபுதீன் கையில அந்த லூடோ போர்டும் டைஸும் இருக்கு. அதை வச்சு அவர் யாரை கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டாரு, எப்படி காலேஜ்ல ஹெச்ஓடி ஆனாரு, சுராஜ் கிட்ட என்ன பகையை வளர்த்துக்கிட்டாரு, இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடிய ஜித்தினான குட்டி பையனுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜடி டிராமா என ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆகுது. இவங்க 3 பேர் அவங்களோட சொந்த பாடிக்குள்ள திரும்ப போனாங்களா, இதை வச்சு காலேஜ்ல நடக்கக்கூடிய காமெடி காதல் கலாட்டா டிராமா என்னங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேண்டசி டிராமா சப்ஜெக்ட் தான் இது. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள டிராமா. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஓகேஷான ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா சட்டிலா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நீட்டா எண்ட் பண்ணி காமெடி டிராமாவை ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்காங்க. காதலியுமே அங்கங்க டீஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸோட பொண்ணுங்க மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத ஆணித்தனமா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும்.
படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். பிளைண்ட் ஸ்பாட் 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. நவீன் சந்திர அதலோட எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க. கோச்சுக்கிட்டு புருஷன் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. சூசைடுங்கிற கேஸ போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய கதையோட ஹீரோவான நவீன் சந்திரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது இது மர்டருங்கிறத கண்டுபிடிச்சாரா, இந்த மர்டரை யாரு எதுக்காக பண்ணாங்க, அந்த வீட்டுல அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி, 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட்டை மட்டுமே நினைச்சுதான் ஒரு படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா சட்டிலா இருந்துச்சு. ஹூ டன் இட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமா ரொம்ப ப்ரெடிக்டபிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சிம்பிளா தான் இருந்துச்சு. இன்னுமே பெட்டரா ஹைலைட் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன நைட்ஸ் அவுட் மூவி பேட்டர்ன் ஸ்டைல்ல தான் இந்த படத்தையுமே எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல நிறைய சீன்ஸ்ல லாஜிக் ரீசனிங் பல்ல காட்டியிருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தமிழ் டப்டு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. வடக்கன் 2020 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. கிஷோர் ஸ்ருதின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியாலிட்டி கேம் ஷோ நடத்துறேன்னு சொல்லி ஒரு ஐலாண்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பிரிட்டிஷ் பேய் பங்களாக்குள்ள 5-6 பேர் தங்குறாங்க. மர்மமான முறையில ஒருத்தங்களா இறந்து போக பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கக்கூடிய கிஷோர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை தேடி கண்டுபிடிச்சாரா, ஹீரோக்கு யாரு ஹெல்ப் பண்ணது, உண்மையா அங்க நடந்த சம்பவம் என்னங்கிறத ட்ரெடிஷ்னலையும் ரியாலிட்டியும் கலந்து கிரவுண்டடா வடக்கு மலபார் சைடு இருக்கக்கூடிய கல்ச்சரை ஃபோக் ஃபெஸ்டிவலை இன்ஸ்பயர் பண்ணி சூப்பரான ஒரு சம்பவத்தை படத்துல கலந்து மெசேஜா நீட்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் டிராமாவை ஃபேண்டசி லெவலுக்கு எக்ஸாகரேட் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பிளே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சட்டுலா ஒரு சில விஷயத்த ரொம்ப டிராமாட்டிக்கா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. படத்துல எமோஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பிரிட்டிஷ் பங்களா பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துக்கு பெருசா கை கொடுத்ததுனால படம் தப்பிச்சிருச்சுன்னு தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் டிராமா பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. அதை மட்டும் இவங்க பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு எல்லாருமே அடிச்சு பேசுற அளவுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. டெக்னிக்கலா நீட்டா கலர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. நைட் டைம் விஷுவல்ஸ், ஃபெஸ்டிவல் சுத்தி நடக்கக்கூடிய டிராமா, ஹாரர் எலிமெண்ட், ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ்னு சொல்லி குறை சொல்ல முடியாத சீக்வன்ஸை சீன்ஸா கன்வெர்ட் பண்ணி உங்களை நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவுமே ரொட்டீனான ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். பெயிண்டிங்கை வச்சு கதை சொல்றது, ஃபோக் ஃபெஸ்டிவலை வச்சு ட்ரெடிஷனோட கலந்து ஹாரரை ஜென்ரேட் பண்ணி பேய் பங்களா பிரிட்டிஷ் வீடுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி சஸ்பென்ஸை ஏத்தி இன்டர்நேஷனல் ஹாலிவுட் மூவி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சில விஷயத்த ரசூல் பூங்குட்டி அவரோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மூலியமா நல்லாவே ட்ரை பண்ணிருக்காரு, ஸ்கோர் பண்ணிருக்காரு. கூடவே கதையும் கான்செப்டும் ஹாரரோட ப்ராப்பரா ஜெல் அவுட் ஆனதுனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கான்ஃபிளிக்ட் பெருசா செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. கேரக்டரைசேஷனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பில்ட் பண்ண அளவுக்கு இன்டென்ஸா செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்களோன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ரைட்டிங் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அமேசான் பிரைம் ரெண்டல் லைவ்ல இருக்கு. ஹாரர் த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாப் 5 டாப் 3 ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you on love you all.